தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். பட்டுக்கோட்டை அஞ்சாநெஞ்சன் அழகிரி அவர்களின் 77ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று தஞ்சை ராஜவீதி பெரியார் இல்லத்தில் இருந்து அவரது நினைவிடத்திற்கு ஊர்வலமாக சென்று நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார் திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று அஞ்சாநெஞ்சன் அழகிரி அவர்களின் நினைவு நாள். அந்த சுயமரியாதைக்காரர் ஊட்டிய உணர்வோடு நடக்க இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சியை அமைத்திட சூளுரைப்போம் என தெரிவித்தார். அஞ்சாநெஞ்சன் அழகிரிக்கு வீர வணக்கம் என இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டு வரலாற்றில் தந்தை பெரியார் கண்ட சுயமரியாதை இயக்கம் ஆரிய ஆதிக்க வருணாசிரம பெரு நோயால் பாதிக்கப்பட்டு கிடந்த தமிழ் மண்ணை புரட்டி போட்ட சமூக புரட்சிக்கான இயக்கம். சுயமரியாதை என்பது தந்தை பெரியாரின் குருதியோடு கலர்ந்த உணர்வு. அந்த சுயமரியாதை சமூக புரட்சி போரில் தந்தை பெரியாருக்கு கிடைத்த தளபதிகள் பற்பல திறமையானவர்கள். அதில் குறிப்பிடத்தக்க அரிமாதான் பட்டுக்கோட்டை KV அழகிரிசாமி. அஞ்சாநெஞ்சன் என்ற அடைமொழி அவருக்கு தானாக வந்து சேர்ந்த பெருமைக்குரிய போர் வீரர். இராணுவத்தில் பணியாற்றிய அந்த பாங்கு சுயமரியாதை இயக்கத்திலும் எதிரொலித்தது. எந்த ஒரு சூழலிலும் தாம் தலைவராக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாரிடம் மாறுபாடு, வேறுபட்ட சிந்தனை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதில் அவர் யாரும் நெருங்க முடியாத எரிமலையாக இருந்தவர். தந்தை பெரியார் 1938களில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய போது அதற்கு சேனாதிபதியாக இருந்தவர் பட்டுக்கோட்டை அஞ்சாநெஞ்சன் அழகிரி அவர்கள். அழகிரி பேசுகிறார் என்றால் ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலும் அடங்கி வாசிக்கும். அப்படி ஓர் ஏற்ற இரக்கத்துடன் சிங்க கர்ஜனையாக இருக்கும். MR ராதாவுக்கு நடிகவேல் என்று பட்டம் கொடுத்தவர் அஞ்சாநெஞ்சன் அழகிரி. அஞ்சாநெஞ்சன் 49 வயதிலேயே மறைந்தார் என்ற போது தமிழ்நாடே சோகக்கடலில் மூழ்கியது. அந்த நிலையில் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய இரங்கற்பா, கல்லடியா கவலைப்படாதே, சொல்லடியா சோர்வடையாதே, பகைவரின் படையா பயப்படாதே, எதிர்கட்சியினரா ஏமாந்து விடாதே, சனாதனமா சாய்ந்து விடாதே, சதியா சாகடி, மதமா அதனை மங்கவை, மாசுக்களை துடை, மண்பதையின் மாணிக்கமாக விளங்கு, மரியாதையை பெறு, சுயமரியாதையை பெற்று சுக வாழ்வு வாழ முற்படு, இது உனது குறிக்கோள்களாக இருக்க வேண்டும் என்று எங்கு சென்றாலும் எக்காலமிட்டு மூளை முடுக்கெல்லாம் முரசொலி கிளப்பி தன்மான இயக்கத்தின் முன்னணி தலைவனாக விளங்கி அஞ்சா நெஞ்சுடன் அறிவுப்பணி புரிந்து வந்த அழகிரிசாமியே நீயா மறைந்தாய் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அஞ்சாநெஞ்சன் அழகிரியின் ஒவ்வொரு அணுவையும் படம் பிடித்து காட்டும். ஆம், அஞ்சாநெஞ்சன் மறையவில்லை. சுயமரியாதை உணர்வாய் மக்கள் மனதில் சுடராய் விட்டு பிரகாசிக்கிறார். வாழ்க அஞ்சாநெஞ்சன், வாழ்க சுயமரியாதை. தமிழ்நாட்டை பின்பற்றும் கருநாடகம் இந்திக்கு இனி கட்டாயமில்லை. இருமொழி கொள்கையை நோக்கி சித்தராமையா அரசு அதிரடி முடிவு. அறிஞர் அண்ணாவின் உயில் என்ற தலைப்பில் மதிமுக கொள்கை விளக்க செயலாளர் வந்தியத்தேவன் அவர்கள் எழுதிய கட்டுரை பெட்டி செய்தியாக இடம்பெற்றுள்ளது. கவனத்திற்குரிய முக்கிய செய்திகளில் 8 திக்குகளிலிருந்து பல்வேறு ஏடுகளில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் பெண்கள் மற்றும் அனைத்து சமூகத்தினரின் பிரதிநிதித்துவம் இருக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அறிவுறுத்தல் கடிதம். மகாராட்டிராவில் பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைதான சாமியார் அசோக் காரத்தை தொடர்ந்து தற்போது பால்கார் பகுதியில் ரிஷிகேஷ் வைத்யா என்ற சாமியாரும் இதே போன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் நிலவும் LPG நெருக்கடிக்கு ஒன்றிய அரசின் நிர்வாக திறமையின்மையும் செயலற்ற தன்மையுமே காரணம் என்று காங்கிரஸ் உறுப்பினர் விஜயகாந்த் நாடாளுமன்ற கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கார்வா மாவட்டத்தில் ராமநவமி ஊர்வலத்தின் போது மத கொடிகளை ஏற்றுவது மற்றும் பட்டாசுகளை வெடிப்பது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களில் 27% பேர் சேர்க்கை கட்டணம், கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் மேம்பாட்டு கட்டணம் ஆகியவற்றை செலுத்தி வருவதாக ஓர் அதிகாரப்பூர்வ ஆய்வின் முடிவை சுட்டிக்காட்டியுள்ள YSR கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நிரஞ்சன் அனைவருக்கும் இலவச கல்வியை உறுதி செய்ய ஒன்றிய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் செய்திகள்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விருப்பமான தொகுதிகள் கிடைத்துள்ளன என்று அதன் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பிஜேபிக்குள் குழப்பம். பழனி தொகுதி பிஜேபிக்கு ஒதுக்காததால் உட்கட்சி பிரச்சனை வெடித்தது. பிஜேபியினர் சாலை மறியல். தனபால் மட்டுமல்ல, பட்டியலின முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவில் புறக்கணிப்பு. தமிழ்நாடு எப்போதும் திராவிட என்ஜின் தான், டபுள் என்ஜின் அல்ல. தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள தேர்தல் மாநில உரிமைகளையும் தமிழர்களின் சுயமரியாதையையும் காப்பதற்கான போர் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான புதிய வழிகாட்டுதல்களை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜே குமரகுருபரன் வெளியிட்டுள்ளார். நடிகர் விஜய்க்கு நெருக்கடி. கரூர் துயரம் குறித்து பன்னாட்டு விசாரணை தேவை. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் 49 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பன்னாட்டு விசாரணை தேவை என ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கீழடியில் நடந்து வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் ஒரே இடத்தில் குவியலாக சாய கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. துணை வாக்காளர் பட்டியல் பிரச்சினை. தேர்தல் ஆணையம் மீது மம்தா கடும் தாக்கு. ஜனநாயக படுகொலை என காட்டம். பிரம்மபுத்திராவில் சீனா கட்டி வரும் பிரம்மாண்ட அணையால் இந்தியாவுக்கு பேரழிவு ஏற்படும் அபாயம். ஒன்றிய அரசின் எதிர் நடவடிக்கை என்ன? மக்களவையில் TR பாலு MP கேள்வி. அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக டாலர் நோட்டுகளில் இடம்பெறுகிறது அதிபர் டிரம்பின் கையெழுத்து. ஈரானில் பள்ளிக்கூடம் மீதான அமெரிக்க தாக்குதல் போர் குற்றமே. ஐநாவில் ஈரான் குற்றச்சாட்டு. பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். ஈரான் மீது தாக்குதல் 10 நாட்கள் ஒத்திவைப்பு. டிரம்ப் அறிவிப்பு. ஒமைக்ரான் வகையை சேர்ந்த BA.3.2 எனப்படும் சிகாடா கரோனா வைரஸ் தற்போது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் மீண்டும் வேகமாக பரவி வருகிறது. இன்று மாலை தமிழ்நாடெங்கும் திராவிடர் கழகத்தின் சார்பில் பட்டுக்கோட்டை அஞ்சாநெஞ்சன் அழகிரி அவர்களின் 77ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை பட்டுக்கோட்டையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் உரையாற்றுகிறார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுள்ளன. விடுதலையை வாசகர்கள் வாசிக்கவும். நன்றி.